அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவா நம்ம ஹோட்டலுக்கு போனோம்னா அங்க டிஃப்ரெண்டான சட்னி வைப்பாங்க. அதுல முக்கியமா கார சட்னின்னு ஒண்ணு இருக்கு. நல்ல டேஸ்டாவும் காரமாவும் இருக்கும். ஹோட்டல்ல செய்யற கார சட்னி தான் செய்ய போறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல கடாயில 3 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலை பருப்பு போட்டு வதக்கிட்டு, நான் சட்னி கொஞ்சம் காரமா செய்யறதுனால 12 காஞ்ச மிளகா போட்டு வதக்கிட்டு 2 வெங்காயம், தேவையான அளவு உப்பு, வெங்காயம் பொன்னிறமா ஆனதும் தக்காளி போட்டு வதக்கிக்குங்க. பூண்டு போடுற வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சு. 7 பல்லு பூண்டு போட்டுக்குங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா போட்டு வதக்கிக்குங்க. புதினா கொத்தமல்லி போடுறதுனால அதோட பிளேவர் சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். எல்லாமே வதங்கின பிறகு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஃபைன் பேஸ்ட் அரைச்சுக்குங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கணும். உங்களுக்கு வேணும்னா கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்குங்க. சட்னியோட சாப்பிடுறதுக்கு தோசை தான் செஞ்சிருக்கேன். இந்த சட்னி நீங்க எந்த டிஃபனுக்கு வேணும்னாலும் வச்சு சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜ்ல 4 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். நல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.